சார் என்னை பொறுத்தவரையிலும் அம்மா பையங்க அப்படின்னா ஒரு அலாரம் கிளாக் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அம்மாக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது எல்லாத்துலயும் தலையிடுவாங்க. நீங்க எனக்கு இது வேணும் வேணான்ற டெசிஷன் அவங்க எடுக்கிறதா இருக்கணும். பட் அதை தாண்டி எங்க அம்மா சொல்றதுதான் முடிவு, அதை கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன் நீயும் வராத நிக்கிறது. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். க்ரோன் இண்டிவிஜுவலா ஒரு மேரேஜ் லைஃப்க்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். தொட்டது 90க்கு அம்மாட்ட பர்மிஷன் கேட்பாங்க. இதனால எனக்கு அம்மா பையன் வேணாங்கிறாங்க. அது வந்து பர்மிஷன் இல்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கொடுப்பாங்க. சார் ஒரு லிமிட் வரலும் அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் கேட்கும் போது அது பெர்மிஷன் மாதிரி தானே சார் ஆகுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போன வீக் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகாதடா நாங்கள். இல்லைம்மா நான் போவேன், இது என் டிசிஷன். அப்புறம் அவங்க ஓகேன்ட்டாங்க. ஏன் நான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சொல்ல மாட்டேனா? உண்மை. மோஸ்ட் ஆஃப் என்ன பண்றாங்கன்னா மேக்ஸிமம் அம்மா கிட்ட தான் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்றாங்க. You are totally wrong. அம்மா பையன் என்பவன் பெண்ணை நன்கு புரிந்து கொண்டவன் சொல்றாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கு. பட் இந்த நெகட்டிவ் சென்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒன்ஸ் மேரேஜ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோ அந்த இடத்துல 2 ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. 2 பேரா மாமி? அவங்களுக்கு எது ஹேண்டில் பண்றது, யாரை ஹர்ட் பண்ணாம பண்றதுன்ற இம்பேலன்ஸ் தான் இருக்குமே தவிர ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டுட்டு போறதுக்கான மெச்சூரிட்டி இருக்குமான்றது ஒரு क्वेश्चन மார்க். அப்புறம் அது கரெக்ட் தான் சார், 2 பேரையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நான் அந்த பையனை கட்ட முடியும்? கரெக்ட் தான், எல்லா பையனும் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல சார். சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. மாதிரியான ப்ராப்ளம் கண்டிப்பா எல்லா ஃபேமிலிலயும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. அந்த இடத்துல விட்டு கொடுக்குற இடத்துல தான் நாங்க எல்லா அம்மாக்களுமே இருக்கோம். எப்படி நம்புவேன்? இதுக்காக பயப்படுறோம்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போஸ் அந்த இடத்துல என்னன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோங்கிறத விட அந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்படியா? அப்படிதான்